வணக்கம் வந்தனவன் நமஸ்கார் வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்டி டாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நேற்றத்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச இதில் தண்டை பண்ணி சேனல் தான் நினைக்கிறேன். ஸோ அங்கே என்ன வீடியோ எது கமெண்ட் ஒன்று பார்த்துருந்தேன்னா, ஒரு சகோதரி ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, எனக்கு வாழ்க்கை ரொம்ப நல்ல வாழ்க்கைங்க, எனக்கு யாருனாலும் எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க, என் மாமியார் தான் எனக்கு பிரச்சனை, அந்த அம்மா தான் வந்து என்னை இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்கு, அந்த அம்மாவை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி விரியாக வருது, அவங்கள மட்டும் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல அப்படின்னு சொல்லிட்டு. இது இவங்க இந்த சகோதரி மட்டும் இல்லை சரிங்களா, இதுக்கு முன்னே வந்து ஒருத்தங்க எனக்கு தனியாக என் கூட பேசக்கூடிய ஆட்கள் அப்படிங்கிறவங்க எல்லாமே இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, ஏங்க அது அப்படி இல்லை, நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கூடாது, நீங்கள் வந்து ஒரு ஒரு அவங்கள மன்னிக்கிறதுக்கு உண்டான இது பாருங்கள், நீங்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உண்டான வழி அப்படிங்கிறத பாருங்கள், அவர்கள் நம்மை ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உண்மையாலுமே அந்த தவறு நம்மக்கிட்ட இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு சிலர் நேர்மையாக சொல்லக்கூடியவர்கள் உண்டு. அப்போ உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லைங்க அது ஒரு சரியான குறை பேசிகிட்டே இருப்பாங்க, நான் நல்லதே பண்ணாலும் அவங்களுக்கு குறையாத்தாங்க தெரியும் அப்படின்னு நிஜமாலுமே ஆட்கள் உண்டு, இல்லைன்னு சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை, இந்த மாதிரி ஆட்கள் உண்டு தான். அப்படிப்பட்ட ஒரு ஆளுங்க அப்படிங்கும் பொழுது என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? அவ்வளோதான், என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இப்போது நாம் இந்த வாழ்வை இங்கே தேர்ந்தெடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது 2 நிகழ்வு நல்லா பார்த்துக்குங்க. ஒன்று, இந்த ஒரு தனிப்பட்ட ஒரு 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 மனிதர்கிட்ட இருந்து ஒரு வகையான அன்பு கிடைக்குது, நல்லது நடக்கும்போது நமக்கு அதை பற்றி கவலை இல்லை, அதனால் அதை விட்டுருவோம். ஒரு தனிப்பட்ட மனிதர்கிட்ட இருந்து ஒரு மோசமான ஒரு அனுபவம், தினசரி அவர்கள் கூடயே நம்மளுடைய வாழ்வை கடத்த வேண்டியதாக இருக்குது, பிரிஞ்சு வரவும் முடியல, எதுவும் பண்ண முடியல, இவங்க கூடயே இருக்கும், ஆனால் அவங்களால நமக்கு பெருவாரியான ஒரு மன உளைச்சல் அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. இது ஒரு சினாரியோ சரிங்களா. ஆனால் நீங்கள் அவங்கள விட்டு பிரிஞ்சு வரல, இது 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 இப்படி வச்சுக்கங்க. இன்னொன்று சினாரியோ பார்த்தோம்னா, இந்த மாதிரி ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கள விட்டு நம்ம பிரிஞ்சு வந்துடும், விச் இஸ் வெரி ஈஸி சொல்யூஷன் பாருங்களேன், வந்துட்டோம். இது 2வது சினாரியோ, இதையும் அப்படி வச்சுக்கங்க. இப்போது இந்த 2வது சினாரியோக்கு ஃபஸ்ட் அட்டன் பண்ணிடுவோம். இப்போது இந்த ஆண் உலக பதிவுகள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து நிறைய பார்த்துருக்கோம், நம்மளுடைய யோக வாசிஷ்டம், அதற்கப்புறம் ஆத்ம விசாரணை, இந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் ரமண மகரிஷி அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். அப்போது சைவ நெறி இதெல்லாமே படிக்கிறோம் இல்லைங்களா. இதெல்லாமே படிக்கும் பொழுது இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஒரு மனித பிறப்பு அப்படிங்கிறது எதற்காக எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த ஆன்ம முன்னேற்றத்திற்காகவும் பிறவா நிலை அடைவதற்காக தான் நம்ம இந்த வாழ்வு அப்படிங்கிறத நம்ம எடுக்கிறோம். இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இதற்குண்டான புரிதலோ ஒப்புக்கொள்ளக்கூடிய அந்த மனோநிலையோ இல்லாதவர்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் இங்கே சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் இருக்கேன் சொல்லலாம், தவறு கிடையாது. ஆனால் அவர்கள் மனமும் ஒரு காலத்தில் மாறும், அந்த நிலை வரும் பொழுது ஓகே, நான் என்னுடைய ஆன்ம முன்னேற்றத்திற்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு வந்து ஏற்படும், பின் அதை நோக்கி நம்ம செல்லுவோம். இந்த ஒரு காரண காரியத்திற்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கும் பொழுது மகிழ்ச்சியான ஒரு சூழல் ஆன்ம முன்னேற்றத்தினுடைய வேகத்தை குறைக்கும். இந்த பூமி அப்படிங்கிறதோ பொதுவாகவே பிறப்பு அப்படிங்கிறது இன்பம் துன்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரு வேறு நிலைகளுக்கு உட்பட்டது. இதுக்கு தெய்வங்களே வந்து விதிவிலக்கு கிடையாது சரிங்களா. அவர்களே துன்பத்திற்கு ஆளானவர்கள் சூழல்கள் உண்டு, புராணங்களில் நிறைய நம்ம பார்க்கலாம். ஸோ பிறப்புங்கிறது ஒன்று எடுத்தோம்னா அங்கே இன்பம் துன்பம் ஆகிய 2 வேறு நிலைகள் நமக்கு இருந்தே தீரும். இந்த 2 வேறு நிலைகள் இல்லாமல் என்றைக்குமே இன்பமாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு பிறவா நெறி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முக்தி பேர் தான் ஒரே வழி. அதெல்லாம் வேண்டான்னு யார் சொல்லுவா? இந்த பூமியில் இருக்கக்கூடிய சுகம் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போ சுகம் முக்கியங்கிறதான் நம்ம இங்கே சொல்கிறோம். அப்போ இந்த இன்பம் அப்படிங்கிறதுக்கு எந்த ஆன்மாவும் வேண்டான்னு சொல்லவே சொல்லாது. துன்பமே இல்லாத என்றென்றும் இன்பமாக இருக்கக்கூடிய ஒரே நிலை பிறவா நெறி அப்படிங்கிற முக்தி பேர் தான். இதை அடைவதற்காக மட்டுமே இங்கே பிறப்பு அப்படிங்கிறது ஏற்படுது சரிங்களா. இப்போது ஒரு இதற்கேற்றார் போல் நம்ம என்னமே பார்த்துருக்கோம், சுகமான ஒரு சூழலில் இருக்கும் பொழுது ஆன்ம முன்னேற்றம் அடைவது குறைவான நீண்ட காலம் எடுத்துக்கும். ஆன்ம முன்னேற்றம் அவ்வளோ சீக்கிரம் வர்றது, ஏன்னா சேலஞ்ச் அங்கே ஒன்றுமே இல்லையே, கம்ஃபர்டபுளாக இருக்குது. கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது புதுசாக கற்றுக்கிறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை, புது சேலஞ்சஸ் அங்கே ஒன்றும் இல்லை. புதுசாக ஒரு சில தடைகள் வரும்பொழுது தான் அந்த தடையிலிருந்து எப்படி தாண்டி போகலாம், இதுலேருந்து இப்படி இருக்கா, இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி அதை உணர்ந்துக்குவோம். இது மேலே ஏற்பட்ட உணர்வுகள் இது இவ்வளோதானா, நிலை இல்லாததா அப்படின்னு சொல்லக்கூடியது ஒதுக்குவோம். இதற்கு நம்மளுக்கு வாழ்க்கையில் ஒரு சேலஞ்சஸ் அப்படிங்கிறது தேவைப்படும். இந்த சேலஞ்சஸ் பல வகையில் வரும். இந்த பிறப்பு அப்படிங்கிறது எடுத்ததுக்கு காரணமே உணர்வுகள் கூடி எடுத்தது தான். அப்படி உணர்வுகள் கூடி அப்படிங்கும் பொழுது நிறைய பேர்த்துக்கு பொருள் மீது இன்பம் இருக்கும், நிலபுலன் மேலே இன்பம் இருக்கும், பேர் புகழ் அந்தஸ்து கௌரவத்தின் மேலே இன்பம் இருக்கும்,
இல்லைங்களா? இந்த இன்பங்கள் எல்லாம் எதனோடு சேர்ந்து நுகர்வோன்னு கேட்டால் நம்மளுடைய உறவுகளோடு சேர்ந்து இது பண்ணுவோம். அப்போது அதிகப்படியான பிடிப்பு எங்கே இருக்குன்னா உறவுகள் மீது தான் இருக்கும். சேலஞ்சே அங்கே தான். அந்த உறவுகள் கூட இருந்தே நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றத்தை அடைகிறதுக்கு முற்படும் பொழுது தான் அபரிமிதமான ஒரு growth அப்படிங்கிறது நம்மகிட்ட வரும். அதனால தான் என்ன சொல்லுவாங்க, காட்டுக்கு சந்நியாசம் போகிறத காட்டிலும் குடும்பத்தில் இருந்தே அவன் ஆன்ம முன்னேற்றம் அடைகிறான் பாரு, காட்டுக்கு போய் அவன் நிம்மதியாக இருக்கிறான் பாருங்க. அது ஒரு வகையில் உண்மைதான். அங்கே அந்த பய உணர்வு அது இதெல்லாம் இருக்கும். அதை மீறி அவன் நிம்மதியாக இருக்கான். அதை விட காட்டில் இருக்கக்கூடிய கொடுமையான மிருகங்களை விட இங்கே மனிதன்னு சொல்லக்கூடிய மிருகம் படுமோசமான ஒரு ஆள். அதாவது பசிக்கு தான் வேட்டையாடும். இவன் ஜாலியாக இருக்கிறதுக்கெல்லாம் வேட்டையாடுவான் இல்லைங்களா? அப்போது இந்த வேட்டையாடுதல்னா நம்ம உடல் அளவில் துன்பப்படுத்தி காயப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. மனசளவில் நம்மளை நோகடிக்கிறது அப்படிங்கிறது மனுஷனுக்கு கைவந்த கலை. அட்டகாசமாக பண்ணுவான். அதில் எந்த விதிவிலக்கே இல்லாமல் மனுஷனால் அட்டகாசமாக இந்த வேலையை செய்ய முடியும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாம் இருக்கும் பட்சத்தில் அதை ஒப்புக்கொண்டோ இல்லை அதை கையாளக்கூடிய பக்குவத்தோட, நல்லா புரிஞ்சுக்கங்க, கையாளக்கூடிய பக்குவத்தோடு நம்ம அருமையாக அதை கையாண்டு வெளியே வரும் பொழுது நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். நம்ம ஒரு குடும்பத்தில் இருக்கோம் சரிங்களா? இப்போ ஆண்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைக்கி ஆண்களினுடைய நிலைமை மோசமாக தான் போச்சு. இவ்வளோ நாள் பெண்கள் தான் வந்து ரொம்ப துன்பமான ஒரு சூழலில் இருந்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஆண்களினுடைய நிலைமை மோசமாக போச்சு. அதனால் இன்றைக்கி ஆவரேஜாக எல்லாருமே மோசமான நிலைமையில தான் இருக்கும். ஆணோ பொண்ணோ திருநங்கை யாராக இருந்தாலும் சரி எல்லோரும் மோசமாக தான் இருக்கிறோம். சரி, அதனால் பாகுபாடு அந்த இடத்துல ஈக்குவாலிட்டி வந்துருச்சுங்க. எல்லாரும் துன்பத்தில் தான் இருக்கும். சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். இந்த மாதிரி இருக்கும் பொழுது உங்களை வந்து ஒருத்தங்க கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி துன்பப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. பொறுத்துக்கிட்டே இருக்கணுமா? பொறுக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது உறவுகளை விட்டு விலகி வருவதோ இல்லை அப்படியே வாடி வதங்கி அழுது கொண்டே இருப்பதோ அது இல்லை பொறுத்துக்கிறது அப்படிங்கிறது. இந்த பொறுத்து கொள்வது அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்க என்ன பேசினாலும் பரவாயில்லைங்க அப்படிங்கிற அந்த ஒரு மனோநிலை இருக்கும் பொழுது இவங்ககிட்ட இருந்து அந்த பொறுத்து கொள்ளக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் வாடி வதங்கி தன்னை சுருக்கி கொள்ளக்கூடிய அந்த நிலைக்கு அவர்கள் செல்ல மாட்டார்கள். நல்லா புரிஞ்சுக்குங்க. இவர்கள்ட்டிருந்து வெளியே அன்பு மட்டுமே வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த ஒரு நிலைக்கு நாம் வரணும். இப்போ அந்த நிலையில் நீங்கள் இல்லைன்னா அந்த நிலைக்கு நீங்கள் வருவதற்காக தான் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் பொறுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூனி குறுகி வாடி வதங்கி போனோம்னு வச்சுங்க, அந்த இடத்துல ஆன்ம முன்னேற்றம்லாம் நடக்கிறதில்ல. ஆன்மா சுருங்கிக்கிட்டே தான் இருக்குது. அது இன்னும் கலங்குகளுக்கு உட்பட்டு தான் இருக்குது. அது ஆன்ம முன்னேற்றம் கிடையாது. சரிங்க, அப்படி என்னை காயப்படுத்திகிட்டே இருக்காங்க. என்னால் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அன்பெல்லாம் வெளிக்காட்டுற அளவுக்கெல்லாம் எனக்கு இன்னும் மனப்பக்குவம் இல்லை. நான் என்ன பண்ணுறது? விட்டுட்டு வேண்டான்னு போயிடலாமா? ஈஸியஸ்ட் ஆப்ஷன். ஒருத்தங்களை விட்டுட்டு வேண்டான்னு போகிறது ஈஸியஸ்ட் ஆப்ஷன். இதில் என்ன பியூட்டின்னா, அங்கே பாடம் கற்றுக்க வேண்டிய ஒரு சூழலில் கிளாஸ் ரூம் விட்டு வெளியே போயிட்டோம். இப்போ கிளாஸ் ரூம் விட்டு வெளியே போனாலுமே அந்த பாடத்தில் நம்ம படித்து பரீட்சை எழுதினா தான் அடுத்த வகுப்புக்கு போக முடியும். அது வரைக்கும் வெளியே போனாலும் மறுச்சு அந்த கிளாஸ் ரூமுக்குள்ளே வந்தே தான் ஆகணும். வரும்போது வாத்தியார் எச்சா டென்ஷனாக இருப்பார். 2 சாத்திட்டு உட்கார வைப்பார் இல்லைங்களா? அப்போது இந்த பிறப்பில் ஈஸியாக தப்பிச்சு போயிடலாம். அடுத்த பிறப்பு எடுத்து வரும்பொழுது கொஸ்டின் பேப்பர் இன்னும் எக்ஸ்ட்ரா டஃப்பாக திருப்பி இங்கே வருவோம். வேணுமா இந்த வேண்டாம். அப்போ இருக்கிற இடத்துல இருக்கிறது தான் இது. அதனால தான் என்ன நடந்தாலும் இருக்கிற இடத்துல இருந்து போகக்கூடாது. அந்த சூழலிருந்து தப்பிச்சு ஓடுறது ஈஸி. அப்படி போயிடக்கூடாது. ஏன்னா திருப்பும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அந்த சூழல் நம்ம சந்திச்சே ஆகணும். வேறு வழியே இல்லை. இப்பிறப்புலையோ இல்லை எப்பிறப்புலையோ சந்திச்சே ஆகணும். அப்போ தப்பிச்சு ஓடுறது ஆப்ஷன் கிடையாது. இங்கே நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா? இன்றைக்கி டைவர்ஸ் பார்க்கும்போதே ஒழுக்கமாக பார்த்து இது பண்ணியிருக்க வேண்டியது தானே. ஏன் டைவர்ஸு? அந்த வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் மாற்றவே கூடாது. என்ன ஆனாலும் பார்த்துடலான்னு இருக்கணும். இதெல்லாம் நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றத்திற்காக. சரி, இப்போ வர்றேன். தப்பிச்சு ஓடுறது ஒரு ஆப்ஷன் இல்லை. ஏன்னா எப்படி இருந்தாலும் இப்படி ஒரு சூழலை சந்திச்சே ஆகணும். சரி, தப்பிச்சு ஓட முடியாதப்பா, விட்டுரு. இப்போ என்ன பண்ணலாம்? நீங்கள் சொல்கிற மாதிரி என்னால் அன்பு காட்டுற அளவுக்கெல்லாம் எனக்கு இன்னும் மனப்பக்குவம் இல்லை. என்ன பண்ணலாம்? இந்த சூழல் வரும் பொழுது ஒருத்தங்களை நம்ம அடித்து அமுத்தி கேவலப்படுத்திகிட்டே இருக்காங்கன்னா நீங்கள் என்ன வாயில்லா பூச்சியாவாக இருக்க போகிறீங்க? அவங்க வந்து நம்மளோட வயசில் பெரியவங்கன்னா சொல்லலாம், இங்கே பாருங்கள், நான் வந்து நானும் ஒரு வயசில் எனக்குன்னு ஒரு வயசாச்சு, எனக்குன்னு ஒரு மரியாதை அப்படி இப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காதீங்க. இதுக்கு வந்து இது சரியில்லை. உங்களுடைய வயசுக்கும் உங்களோட உண்டானதுக்குண்டான மரியாதை நான் கொடுக்குறேன். அதற்குண்டான மாதிரி நீங்கள் நடந்துக்குங்க சரிங்களா? அதற்குண்டான மாதிரி நீங்கள் நடந்துக்குங்க. அப்படி இது அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்களோ அது மாதிரி பண்ணிக்கங்க. அவர்களை எப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணணுமே தவிர அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு வெளியே வரக்கூடாது. இந்த நுணுக்கம் எப்படி தெரியும்?
யாருக்கிட்ட எப்படி நம்ம ஈஸியாக டேக்கிள் பண்ணி போனால் அந்த காரியத்தை அந்த சூழலை நம்ம சந்திச்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு அதை டேக்கிள் பண்ணுறதுக்கு உண்டான வழியை பார்ப்பது தான் சரி. இதற்கு உங்களுக்கு நல்லபடியான மனோபலம் அப்படிங்கிறது தேவைப்பட்டு தான் ஆகும். வேறு வழி இல்லை. என்னால் முடியாதுங்க, நான் என்ன பண்ணுறதுங்க, நான் என்னங்க பண்ணுறது அதுக்கு? நான் இங்கே சொல்கிறது ஆன்ம முன்னேற்றத்தை பற்றி தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்லைங்க என்னால் கண்டிப்பாக முடியாதுங்க அப்படின்னா வேறு வழி இல்லை, டாட்டா பாய். இப்போ நீ 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 ரொம்ப மோசமான ஒரு ஆளாக தான் இருக்கிற. நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்து நீ திருந்துறாப்புல இல்லை. நான் பக்கத்து வீட்டில் போய் இருந்துக்கிறேன். உன்னை விட்டு விலகியெல்லாம் ஓடலை, பக்கத்து வீட்டில் போய் இருந்துக்கிறேன். நீ என்றைக்கு திருந்துறியோ சொல்லு, நம்ம எல்லாம் ஒட்டுக்காருங்க. அப்படி தான் பண்ணுனா தான் ஆகும். வேறு வழியே இல்லைங்க அப்படின்னா வேறு வழி இல்லை, அப்படி தான் பண்ணி ஆகும் இல்லைங்களா? ஆனால் அது எடுத்தோன்னே டபால் அப்படின்னு இதுலேயே டபால்னு அப்படி பண்ணிடாதீங்க. ஏன்னா இங்கே இருக்கிற நாள் வரைக்கும் இந்த உறவுகள் இருக்கும். போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் இந்த உறவு அப்படிங்கிறது அது அவங்க யாரோ நாம் யாரோ இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் போயிடும். சரிங்களா? ஸோ அதனால் இது ஒரு தற்காலிகமான ஒரு விஷயத்துக்கு போய் இவ்வளோ உதாகரமாக நம்ம அதை ஒரு க்ரியேட் பண்ணிக்கணுமா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சுக்கங்க. ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாங்க, ஒன்றும் இது இல்லைங்க. நான் இவ்வளோ சொல்கிறேனே, நான் எனக்கு என்ன பஞ்சு மெத்தையில் போட்டு அப்படியே என்ன ரோஸ் பெட்டல்ஸாக போட்டால் எனக்கு என்ன படுக்கையை போட்டு எல்லாம் வச்சுருக்குறாங்க. அதுதான் சொல்கிறேனே. நான் அது அப்போது என்னை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்போ நான் ஆடக்கூடிய சூழல் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அப்போ நான் இது பேசுகிறேன்னா உனக்கு என்னப்பா நீ பேசுவ ஜாலியான ஆள், என்ன ஜாலி எனக்கு தானே தெரியும் இல்லையா? ஸோ அப்படி தாங்க எல்லாருடைய வாழ்க்கையுமே இருக்கும். இக்கரைக்கு அக்கறை பச்சை. அந்த இடத்துல சூழல் இருந்து வரும்போது அப்போ நான் இருந்த ஒரு ஆள் இன்றைக்கி இப்படி இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அப்போ எத்தனையோ தாண்டி வந்திருப்பேன். இங்கேருந்து ஓடுறதுக்கெல்லாம் எனக்கு நிறைய வாய்ப்பு இருந்தது. அப்போது ஒவ்வொரு தடவையும் அதுக்குண்டான இது பண்ணும்போது நெத்தில் நீ போயிடலான்டா, போயிட்டேன்னு வச்சுக்கோ, சந்தோஷமாக இருக்கலாம். நீ எதிர்பார்த்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் உனக்கு கிடைக்கும், மகிழ்ச்சியாக இருக்கலாம், சுதந்திரமாக, எல்லாமே ஓகே. பாடம் கற்றுக்க முடியாது. இங்கே இருந்தால் தானே உனக்கு பாடம் கற்றுக்க முடியும். ஆன்ம முன்னேற்றம் வேகமாக நடக்கும். அப்படிங்கும் பொழுது அப்போது இந்த உணர்வுகள் மேலிடுவது என்னென்னா புரிதலின் பேரில் அது அப்படியே அமைதியாகும். அப்போ அங்கேருந்து அட்டி உளுந்துக்கிட்டே தான் இருக்கும். நிறைய நம்ம சொல்லி பார்க்குறோம், சமாளித்து பார்க்குறோம், இப்படி பண்ணாதீங்க, இந்த மாதிரி ஆகுது எல்லாம் சொல்லி பார்க்குறோம். அடிச்சுக்கிட்டே தான்டா இருப்பேன். அதுவும் நம்ம சொன்னால் தான் எச்சா 4 அடி அடிப்பேன். அப்படிப்பட்ட ஆட்கள் கூட நம்ம இருக்கும் பொழுது அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் சரி பரவாயில்ல, என் கருமம் அந்த மாதிரி தான் போல அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய மனம் அமைதி ஆக 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 அவங்க எந்த நேரத்துலையும் மாறுறதில்ல. நாள் ஆக ஆக எப்படி வேணாலும் மோசமாக வேணாலும் ஆகலாம், ஆனால் நம்ம முன்னேறிக்கிட்டே வந்துக்கிட்டே இருப்போம். அட் தி எண்ட் ஆஃப் த டே நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிறது எந்த அளவில் இருக்கோ அதுதான் உண்மை. மனம் அமைதியாகவும் எந்த சூழல் வந்தாலும் சாந்தமான ஒரு மனோநிலையில் இருக்கிற அளவுக்கு நம்ம பழகிட்டோன்னு வச்சுங்களேன், இந்த உலகத்தில் என்ன வந்தாலும் உங்களை பாதிக்காதுங்க. என்ன வந்தாலும் பாதிக்காதுங்க. பிறவாநிலை அப்படிங்கிறது எப்படி வாங்கிக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஒரு பக்கத்தில் ஒருத்தர் நம்மளை வெட்டவே வந்தாலும், நம்ம இதை அவர் பேர் எப்போ பார்த்தாலும் மறந்துடுறேன், என்னமோ பிரம்மேந்திர சுவாமிகள்ங்க, நம்ம இந்த இதில் தண்டபாணி சேனலில் ஸ்பிரிச்சுவல் பீப்புள் பிளேலிஸ்ட் இருக்குது. அவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருப்பார், அவர் கையை வெட்டிடுவாங்க. அவர் நம்ம சமயத்தை பின்பற்றுவர். அப்போ இஸ்லாத்து ராஜா ஒருத்தர் இருப்பார், அதனால் இவரை பிடிக்காது அப்படிங்கிறனால அந்த ஒரு சிப்பாய் கையை வெட்டிடுவாங்க. இவர் என்ன பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? அவர் பாட்டுக்கு போயிட்டே இருப்பார். கை வெட்டிடுச்சு, ரத்தம் கொட்டிக்கிட்டே இருக்குது, அவர் பாட்டுக்கு போயிடுவார். கை அதுக்கப்புறம் தானாக ஒட்டிக்கும் அப்படின்னு பாருங்களேன். அதெல்லாம் அவர் சித்துங்க, அவர் பெரிய சாமியாருங்க. அட எவ்வளோ பெரிய சாமியாராக இருந்தேன்னு அந்த மனோநிலை வர்றதுக்கு முன்னாடி அவரும் நம்மளை மாதிரி எல்லாம் இருந்திருப்பார் தானே. அப்போ ஏதோ ஒரு பயிற்சி பண்ணதுனால தான் அவருக்கு அந்த மனோநிலை அப்படிங்கிறது வந்தது இல்லைங்களா? நாமும் அந்த இடத்திற்கு ஒரு நாள் செல்லுவோம். அந்த என்னைக்கோ ஒரு நாள் செல்லும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு ஏன் கூடாட்டி இப்போ இங்கே இருக்கமில்ல, இப்போ நமக்கு ஒரு சூழல் இருக்குல்ல, இதை ஹேண்டில் பண்ணுவோமே. நீ எப்பேற்பட்ட மோசமான சூழலாக இருந்தாலும் சரி, நான் அப்படியே அமைதியாக இருப்பேன். திருவருள் அப்படிங்கிற அந்த ஒரு மனசில் அமைதியாகவும் என்கிட்டருந்து உனக்கு அன்பு, வார்த்தையாலும் செயலாலும் அன்பு தான் வரும் அப்படிங்கிற ஒரு மனோநிலை இருந்தால் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. யாருங்க உங்களை என்ன பண்ணுவா? அதுதான் உண்மையாலுமே ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிறது. அதுதான் பிறவா நெறி போகிறதுக்கு உண்டான வழி. அப்போ வாழ்க்கையில் எதுவுமே உங்களுக்கு துன்பமாக தெரியாது. இதெல்லாமே அனுபவங்கள் தான். இந்த அனுபவங்கள் ஏன் வந்தது? நாம் முன்னேறுவதற்காக வந்தது. இது நாம் ஏற்படுத்தி கொண்டோமோ, இறை கொடுத்ததோ, குரு கொடுத்ததோ, எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க. ஆனால் நாம் முன்னேறுவதற்காகவே இது நடக்குது. அப்போ சேலஞ்சை ஃபேஸ் பண்ணால் தான் நமக்கு நடக்கும் இல்லைங்களா? புலி கடிக்கு வருது, எத்தனை தூரம் தான் புலி விட்டு ஓட முடியும் உங்களால்? ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் நின்று தான் ஆகணும். அப்படித்தான் நம்ம வாழ்க்கை. நம்ம கூட இருக்கக்கூடிய அந்த ஒரு துன்பத்தை கொடுக்கக்கூடிய, அப்படி சொல்லக்கூடாது, அனுபவத்தை கொடுக்கக்கூடிய உறவுகள் புலி போல் ஒரு கட்டத்தில் நீங்கள் சண்டை போட்டு தான் ஆகணும். இந்த சண்டை என்னென்னா அன்புனால்
என்ன அடித்தாலும் அவன் திருப்பி நம்மளை ஒன்றும் சொல்ல மாட்டேங்க. அவங்களே டயர்ட் ஆயிடுவாங்க. இவன் கூட சண்டை போட்டு இது ஒரு யூஸும் கிடையாது. நான் டயர்ட் ஆயிடுறேன்டா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அவங்க போயிடுவாங்க. நம்மளுடைய புராண கதைகள் அதனால தான் ஏகப்பட்ட கதைகள் இந்த நன்னெறியை மட்டுமே சொல்லிக்கிட்டே இருக்கும். நம்ம ஓகேஎஸ்எஸ்ல வீடியோஸ் போடுறோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே. ஸோ இது நிறைய பேர்னால ஒப்புக்கொள்ள முடியாது தான். உங்களால் முடியலைங்கிறதுக்காக இது இல்லைன்னு கிடையாது. இதுதான் உண்மை. இதை உணர்ந்து இதைப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு காலத்தில் வரத்தான் போகிறீங்க. அன்னைக்கு நான் சொல்கிறத யோசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சரின்னு தோணும். அப்படி இல்லைன்னா ஈஸியாக அதை விட்டுட்டு வெளியே வர்றதுக்குண்டான வழியும் பார்க்கலாம். ஸோ இது ரெண்டில் எதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. எஸ். ஸோ யாரோ ஒருத்தர்னால எனக்கு துன்பமானா இல்லை, யாருனாலுமே நமக்கு துன்பம் இல்லை. நம் மனம் அமைதி கொள்ளாத வரைக்கும் எல்லாருமே துன்பமாக தான் தெரியும். மனம் அமைதி கொண்டுருச்சு அப்படின்னு சொன்னால் எல்லாருமே அமைதியானவர்களாக இருக்கும். துரியோதனனுக்கு பார்க்கிறவர்கள் எல்லாருமே மோசமானவங்களாக தெரிஞ்சாங்க. தருமருக்கு பார்ப்பவர் அனைவருமே நல்லவர்களாக தெரிந்தார்கள். கோணத்தை பொறுத்தது தானே. யா. ஸோ இதான் இன்றைக்கு உண்டான செய்தி. பிடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல இருந்து பண்ணி நன்றி.